நகைக்கடைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். முத்து ஃபினான்ஷியல் கிட்ட அவங்க ஆட்கள் காசை வச்சுட்டு எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு அதை வாங்குறதுக்காக ரொம்பவே அவசரமாக போகிறாரு. ஒரு பக்கம் மீனா ஏலம் நடக்கிற இடத்துல இருக்காங்க. அங்கே ஏலத்துக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான எல்லா ஃபார்மும் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்போ மீனாக்கிட்டையும் கொடுக்க வராங்க. அப்போ சிந்தாமணி அவகிட்டலாம் எடுக்க கொடுக்குறீங்க, அவள் வீட்டை வாங்க வரல, அவள் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கா, அதனால் அவளுக்குலாம் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அண்ணாமலையும் அங்கே வராரு. அண்ணாமலை வந்தோடனே அண்ணாமலையும் கிண்டல் பண்ணுறாங்க. மீனா தான் இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்கா, நீங்களும் அவ கூட சேர்ந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா, வயசான காலத்தில் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க. அண்ணாமலை விஜயா கூட இருந்துக்கிட்டே விஜயாக்கு நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் துரோகம் பண்ணேன், பணம் கொடுத்தா நல்லவ, இல்லைன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு நான் கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஏலத்தை வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் முத்து பணம் வாங்கிறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அமௌண்ட்டை சொல்லி ஏலத்தை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக முத்துவும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கால் பண்ணி கேட்டு பணத்தையும் வாங்கிடுறாரு. பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வழியில் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் பைக் நின்னுது. அதுக்கப்புறம் எதிரில் ஒருத்தர் சைக்கிளில் அவரோட வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே அவசரங்க, கொஞ்சம் எனக்கு இந்த பெட்ரோலை கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த பெட்ரோலை வாங்கிட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு திருப்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ஏலத்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலம் எல்லாரும் கேட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஏலத்தை கேட்குறாங்க. சிந்தாமணி ஏலம் கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாம் சிந்தாமணியோட ஆளுன்றதுனால அதுக்கப்புறம் யாரும் ஏலம் கேட்கல. அதனால் சிந்தாமணி சொன்ன அமௌண்ட்டே ஃபைனல் பண்ணி ஏலம் 1 தடம், ஏலம் 2 தடம், ஏலம் 3 தடம்னு சொல்லும் போது கரெக்டாக முத்து அங்கே வந்துடுறாரு. ஏலத்தை நிப்பாட்டுங்கன்னு கத்துறாரு. முத்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே கொட்டிட்டு, சரி இது எங்களோட வீடு, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் வாங்கின கடனுக்கு வட்டியோடு சேர்ந்து இதில் இருக்குது சார், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஏலத்தை நிப்பாட்டுங்க, எங்கள் வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவும் அதையே சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டின வீடு, எங்கள் வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவரும் இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எங்கள் பணத்தை கட்டினதுனால வீட்டை அவங்களுக்கே கொடுத்துடலாம், ஏலத்தை நிப்பாட்டிடலாம்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி அது எப்படி முடியும், நீங்கள் ஏலத்தையே விட்டுட்டீங்களே, இல்லை நான் ஏலம் விடலை, 3வது தடம் சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க, அதனால இந்த ஏலம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு மீனாக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. உடனே சிந்தாமணி அந்த பணத்தெல்லாம் எண்ணி பாருங்க, அதில் கண்டிப்பாக மொத்த பணம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பணத்தின்றாங்க, 28 லட்சம் தான் இருக்குது, மீதி 10 லட்சம் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட இருக்க பையிலேருந்து 10 லட்சம் எடுத்து கொடுக்குறாரு. சிந்தாமணிக்கு ஒரே குழப்பம், நம்ம தான் மீனா கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கணுமே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் முத்து வந்து உஷாராக முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. சிந்தாமணி எப்படி இருந்தாலும் முத்து மீனா கிட்ட இருந்து ஆட்களை வச்சு பணத்தை அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு உஷாரா முத்து முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்து இதை கொஞ்ச நேரம் பொறுத்து ஏலம் நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வழியாக பணத்தை கட்டி மீட்டுறாங்க. சிந்தாமணி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. முத்து மீனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, வீடு அவங்களுக்கு கிடைச்சதுக்காக. இப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வர சுவாரஸ்யங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.